ஹாய் guys, welcome back to X Studios. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, சித்தார்த் நடிப்புல வெளியாக இருக்கிற 3BHK ஓட ட்ரெய்லர் வந்திருக்கு. இன்னைக்கு அந்த ட்ரெய்லர் தான் பார்த்து ரியாக்ட் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஸ்டார்ட். இயர்ஸ் ஆஃப் ட்ரீம் இல்ல மூணு வெவ்வேறு கேரக்டர். அப்பாக்கு அதுக்கும் மேல பா, நம்ம ஃபியூச்சர்ல வீடு கட்டுறப்போ பெரிய வீடா கட்டுறோம். வாசல்ல ஒரு போர்டு, வாசுதேவன் அண்ட் ஃபேமிலி. நல்லா வரணும், எல்லாம் சக்சஸ் ஆகணும். உனக்கு உங்க அப்பாவை ரொம்ப பிடிக்கும்ல? அப்படியே சூரியவம்ச படம் பார்த்த மாதிரியே இருக்குப்பா. ஒரு 7.5 லட்சம் ரூபாய் சேர்த்து வச்சிருக்கேன். என்ன சார் 7.5 காமெடி பண்ணுறீங்க? நம்ம கிட்ட பணம் இருக்கா இல்லையான்னு நம்ம அக்கௌண்ட்டை பார்க்க வேணாம், நம்ம பாடி லாங்குவேஜை பார்த்து எடை போடுவாங்கப்பா. நல்லா படிச்ச ஒரு ஆள் ஆயிடுவேன் எங்க வீட்டுல நம்புறாங்கடா. எனக்கு இந்த படிப்பு மாதிரி வர மாட்டேங்குதே. என்ன ரிஜெக்ட் பண்றீங்களா சார்? லைஃப் அவ்வளோ ஈஸி இல்லைல்ல. ஆசை, கனவு எல்லாம் போச்சு. வீடு வாங்கி ஆகணும்னு அப்படி என்ன பிடிவாத வாசு உனக்கு? வீடுங்கிறது மரியாதை இல்லையா? இந்தியாவில் எத்தனை கோடி பேர் இருக்கான்? எவனை கேட்டாலும் ஹார்ட் ஒர்க் பண்றாங்கிறான். இங்க ஹார்ட் ஒர்க் பண்ணிலாம் முன்னேற முடியாது. தட்ஸ் ஹார்ஷ் ட்ரூத். எனக்கு நடந்தது உனக்கு நடந்துடக்கூடாதுப்பா. அப்பா மாதிரி ஆயிராத, என்ன மாதிரி ஆயிராத, என்ன மாதிரி ஆயிராதப்பா. இந்த வேர்ட் பாத்தீங்கன்னா உண்மையா ஏதோ மெய் சிலிர்க்க வைக்குதுங்க. இந்த வார்த்தைகள் பாத்தீங்கன்னா நிறைய பேர் அவங்க வீட்டில் உள்ளவங்க சொல்லியிருப்பாங்க, கேள்விப்பட்டிருக்கோம். நீங்க டிராவிட் ஃபேன் பா, நான் தோனி ஃபேன். எவ்வளோ ரிஜெக்ஷன் ஃபெயிலியர் ஃபேஸ் பண்ணாலும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பேன், பொழைச்சிக்கிட்டே இருப்பேன். எனக்கு அது நல்லா வருமா? அப்பா, நம்ம ஏரியாலே வீடு வாங்கணும், உனக்கு அதானே ஆசை? நீங்க வீடு வாங்குறது முக்கியம். இன்னும் கொஞ்ச நாள் தானே. இந்த வீடு கிடைச்சிட்டா அப்பா சந்தோஷப்படுவார்ல. என்னால முடியலன்னா என்ன, பிரபு இருக்கான். நான் தோத்தாலும் அவன் ஜெயிச்சிருவான். ஜெயிச்சிருவேன்ப்பா. இந்த ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து லைட்டாக கண்கலங்க வச்சிருச்சுன்னே சொல்லலாம். இந்த ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே சிங்க் ஆகும்னே சொல்லலாம். நானும் ஃபஸ்ட்டு நினச்சேன், பார்த்தா உண்மையாக பயங்கரமாக இருக்குங்க. எமோஷனாக கொண்டு போயிட்டாங்க இந்த மூவியோட. ட்ரெய்லர்லேயே தெரியுது. ட்ரெய்லர்லேயே இந்த மாதிரி அழுவ வைக்கிறாங்கன்னா அது ஒன்றும் இல்லைங்க, அது வந்து ரியாலிட்டி. நிறைய பேருக்கு சிங்க் ஆகிற மாதிரி ஒரு ரியாலிட்டியோட ஸ்டோரி. உண்மையிலே அட்டகாசமான ஸ்டோரியாக இருக்குங்க. இது கன்ஃபார்மாக வெற்றி அடைங்கிறது எந்தவித சந்தேகமும் இல்லை. எப்படி நம்ம டூரிஸ்ட் ஃபேமிலியை எல்லாரும் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணோமோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 3BHKவும் செம்மையாக நம்ம எல்லாருமே என்ஜாய் பண்ணுவோங்கிறது எந்தவித சந்தேகமும் இல்லை. மெயினாக சித்தார்த்தை பற்றி சொல்லி ஆகணும். சின்ன வயசு ஸ்கூல் டேஸில் உள்ளவங்க, மிடில் ஏஜ், அப்புறம் பார்த்தீங்கன்னா வேலைக்கு ஜாயின் ஆகிற ஏஜ், அதில் பார்த்தீங்கன்னா ஓவரால் 25-30 இயர்ஸ் கவரேஜ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா சரத்குமார் ஆக்டிங் உண்மையாகவே டாப் நாச்சாக இருக்குது. சித்தார்த்தை பற்றி இன்னுமே சொல்லி ஆகணும். ஒரு உண்மையாகவே இந்த படத்துக்கு வேற லெவல் பண்ணியிருக்காருன்னே சொல்லாங்க. அதாவது ஒரு படத்தில் ஒரு எமோஷனோட ஒரு ஃபேமிலி மெர்ஜ் ஆகுதுன்னா இந்த இது பார்க்குறப்ப எனக்கு வந்து உண்மையாகவே கொஞ்சம் ஹார்ட் டச்சிங் ஆயிடுச்சு. உங்களுக்கு அப்படிதான் இருக்கும்னு நம்புகிறேன்.
இது பாத்தீங்கன்னா நிறைய பேரோட கனவா இருந்திருக்குங்க. ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க வச்சுக்கோங்க. நம்மளோட ஃபர்ஸ்ட் அப்பாவோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னா, ஒரு சொன்னாங்களே இந்த படத்துல ட்ரெய்லர்லயே சொல்லியிருந்தாங்க, ஒரு மரியாதை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. வீடுங்கிறது மரியாதை இல்லையா? இது உண்மையா பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கைக்குமே வந்து கரெக்டா சூட்டபிளான ஒரு படங்க. டைரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீ கணேஷ். ஸ்ரீ கணேஷ்னா யாருன்னு பாத்தீங்கன்னா 8 தொட்டாக்கள் மூவி வந்து அதுவே பாத்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் கான்செப்ட். அது மூவி உண்மையாவே டாப் நாச்சா இருக்கும். இன்னி வரைக்குமே நிறைய பேர் ரிப்பீட்டட் மோட்ல இருந்திருப்பாங்க. அவர் தான் இந்த மூவி டைரக்ட் பண்றாரு. எந்த வித சந்தேகமும் இல்லை, இந்த மூவி பாத்தீங்கன்னா ஃபேமிலி கொண்டாடுற ஒரு படமாக இருக்குங்கிறது எந்த வித சந்தேகமும் இல்லை. அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சு. இந்த வீடியோ எல்லாத்தையும் பிடிச்சிருந்தோம்னா நம்ம சேனலுக்கு அப்போ சொந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பேப்பர் ரிலீஸ் பார்த்தீங்கன்னா ஜூலை 4 எல்லா டேட் நோட் பண்ணிக்கோங்க. நானுமே நோட் பண்ணியிருக்கேன். நானுமே டிக்கெட்டை புக் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போய் பார்க்க போறேங்க. ஃபேமிலியோட ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்க போறேங்க. டாடா பை, see you on next video.